கால் பேசு பீச்சில் தான் விக்டோரியா பார்க்கல தான் கண்ட கண்ட இடத்துல எல்லாம் காதல் கதை நடக்குதுங்கோ கொழும்பு நகர. அப்ப நாங்கள் உங்கள்ட்ட வாரம்னு சொன்னாங்களேக்குள்ள நீங்கள் போன கமக்கட்டு கையில் வச்சிருக்கோம். சரி கையில எல்லாம் வச்சிருக்கணும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு டிஷும் டிஷும் ஆனா ஊனா வேணா ஒன்று கேட்டு நிற்கிறான். கேட்குறேன்னா இது ரிஸ்கா வையனால வடி தம்பி வையனால இங்க என்ன என்ன லோன்காரர் வந்தேன்னு வேறு யூடியூப்காரர் வந்து சட்டையில போடுங்கப்பா மரியாதையில் போகுது கொழுப்பு கண்டாட்டு கூட்டி போய்க்கிறேன். ஐயோ பாருங்க அம்மா. ஆனா பரவாயில்ல சென்டில் அடிச்சே நான் பண்ணேன் கட்டி பிடிக்கிறேன். ஆனாண்டே வந்ததில் அண்ணா வந்து கட்டி பிடிச்ச வாழ்க்கையில் மறக்கல. நாங்கள் அம்மக்கட்டுக்கு அம்புட்டு இல்லை போனேன். உங்களோட ஒரு ஃபேமஸான பேரை சொல்லுங்க. இப்போ பிஎன் சுப்பிரமணியம் அந்த மாதிரி உங்களோட யாரும் ஒரு டாக்டர் சித்தமணி குஞ்சுமணி என்ற அப்படி ஒன்றும் இல்லையே பேர் உண்டு. விஜயர்மன் ஐயா வேற ரெண்டு ஒன்று தெரியுதான் தங்குசன் ரெண்டு பேர். செஞ்சீங்க தெரியும் தானே நாங்கள் வாரம்ண்டு இல்லை சும்மா நீங்கள் சொல்லுறீர்கள். இல்லை இல்லை பொறுங்க வாரம் நீங்கள் சொல்றீர்கள் நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக செய்யலை நோமல் இல்லைன்னா ஏன் ஸ்பெஷலாக செய்யலைன்றால் இப்போ எங்கட கேள்வி. நீங்கள் ஸ்பெஷல் இல்லைன்னு புழுகி போட்டு ஸ்பெஷலாக கொண்டு வந்துட்டீர்கள். அடடா நீங்கள் இப்படி வாரிக்கல். இது என்ன கடல் கனவாயோ குளத்து கனவாயோ? கடல் கனவா. சரியான சந்தோஷம் எங்களுக்கு சாப்பாடு தரதில்லை உங்களை கண்டது. கூழ் குடிச்சா அப்புறம் இறைக்கு குளப்படி வரணும். நம்பி போயிடலாம் கொழும்புக்கு. வேண்டாம் ஐயோ அதை நீங்கள் குடிங்க. கூழ் குடிக்கிறேன்னா வீட்டை புரியாண்டு குடிக்குவோம் சரங்கள் கட்டி கொண்டு. நீங்களோ அமெரிக்கா என்னத்துல போனீங்கள்? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து வேம்புரா சந்தையிலேருந்து வந்து நாங்கள் மீசாலையை நோக்கி வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஜெர்மனியால் வந்து ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து அதாவது சாவகச்சேரியில் நிற்கிறேன் தம்பியா அவங்கள பார்க்க மிகவுமே வந்து அவளோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து அக்கா சொன்னதுக்கு நாங்கள் ஸோ நாங்கள் வந்து அக்காவை இருக்கா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க நேற்றையான் வீடியோவில் போட்டோ எடுப்பு தான் இன்றைக்கும் அப்படின்னு சொன்னால் நேற்றையான் வீடியோ எடுத்த சேம் டே தான் வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவுமே வந்துட்டு எடுத்துக்கொண்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத நாளாக வந்துட்டு எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நேற்றையான் வீடியோவில் கூட வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்னும் அதை கொஞ்சம் பெட்டராக ஆக்கணும் அப்படின்றக்காண்டி நாங்கள் இப்போ இந்த அக்காட்டை வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். வேலையை வந்துட்டு வெளியிலேருந்து வரும்போது அவங்க தங்களோட வேலையை பார்க்குற கப்பால் எங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு அன்புக்கு வந்துட்டு நாங்கள் முதலாவது வந்துட்டு ஒரு செலக்ட் பண்ணி ஒரு நன்றி ஒன்று சொல்லணும். சேம் டைம் வந்துட்டு அவங்க யார் என்ன எதுவுமே தெரியாது. இந்த காலம் தெரியும் வந்து சொந்த பந்தங்கள் கூட வந்துட்டு வெளியிலேருந்து வந்தால் வந்து ஐயோ உங்கள் போனால் உபத்திரம் ஒரு 5000 கொடுக்கணும் 10,000 கொடுக்கணும் அதை இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய டைமில் வந்துட்டு யாருண்டே தெரியாது எங்களை வந்துட்டு அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவங்க மட்டுமே கிட்டத்தட்ட இப்போ எத்தனையோ குடும்பங்கள் வந்து எங்களை சந்திச்சிட்டாங்க. ஸோ வந்து அந்த வகையில் இவங்களையும் நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு போயிட்டு பார்க்க போகிறோம். அவங்க யார், வெள்ளையா கருப்பா, எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் வந்து யாரோட வந்திருக்காங்க எந்த டீட்டெயிலுமே தெரியாமல் ஈவன் வந்து அவங்க சாவகச்சேரியில் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாத தான் வந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன். கவிதா சொல்லாமல் வந்து ஹாஜா நிற்கிறேன் அக்கா. ஆமாம் அக்கா காய்ச்சவே சாவகச்சேரி என்று சொன்னவ சரியான லொக்கேஷன் சொல்லலை. அதை விடன்னா அக்கா காலையில் எடுத்து கதைக்கும் போது சொல்லியிருந்தவ வாரத்துக்கு முதல்ல நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணுமா அவன் சொல்லி. ஏன்னு சொன்னால் அப்போதான் அந்த மேக்கப் எல்லாம் போட்டும் தெரியாதோ. அப்போ நான் அவள் நோண்டியா கேடாப்பா. இல்லை நான் சொன்னேன் தானே இப்போ அக்கா நாங்கள் வாரம் இன்றைக்கு ஒரு என்ன சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எடுக்கணும்
நீங்கள் என்னோட செலிபிரிட்டி ஆப்ரில் ஜெர்மனுக்கு போயில நிலைமை வந்தாலும் வரும் எல்லாரும் நேரம் இங்கே கொண்டு போகிறான் இல்லை அங்கே ஏர்போர்ட்டில் போயிடறாங்கனாலே செல்ஃபி எல்லாம் எடுக்க வேண்டி வரும் உங்களுக்கும் அப்போ அப்படின்னு சொல்ல சரி தம்பி அப்போ நீங்கள் வாரத்துக்கு முதலே கொஞ்சம் கோல் எடுத்து சொல்லுங்க கண்டிப்பாக ஜெர்மனியில் மூங்காட்டிலாம் எல்லாமே வரும்னு சொல்லணும் அந்த இறங்கினாலே வந்து செல்ஃபி எடுப்பான் ஜெர்மனுக்கு போயிலாம் எல்லாமேண்டிக்கா கதை சிக்கல் இல்லையடா அதான் சொல்லிடலாம் செலிபிரிட்டி ஆகினா சரி அந்த உலகத்தை விடுவோம் அந்த ஆல்பா ஆமாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கா இப்போ நாங்கள் வந்து அக்காவுக்கு அடித்து கேட்போம் பஸ்ஸுக்கு வந்து அக்கா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நாங்கள் வந்துட்டு அக்காண்ட வீட்டை போட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொழும்புல இருந்த ஒரு பிள்ளை ஒன்று வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி இருந்துச்சு வந்து அண்ணா எனக்காண்டி நீங்கள் ஒரு பாட்டு கட்டாயம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிள்ளையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பேர் அப்பா இது பாருப்பா சதுர்ஷன் நான் வந்து சரி தானே நான் வந்து வெயிட் பண்ணுவேன்னா சோங்குக்கு அப்படின்னு சொல்லியும் வந்து நான் ஓகேடா அப்படின்னு சொல்லி வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். எனிவே வந்து நாங்கள் இப்போ சதுர்ஷனாக்கான பாடல் ஒன்று வந்துட்டு நாங்கள் 3 பேரும் வந்துட்டு சேர்ந்து வழங்கலாம். ஸோ என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுர்ஷனாண்டா வந்து ஒரு சின்ன பிள்ளை உண்டு டீனேஜாக இருக்காது நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கின்றக்குள்ள அப்படியும் ஒரு 20-21 வயசு இருக்கும் போல பிள்ளைக்கு. ஸோ இந்த பிள்ளைக்கான ஒரு பாடல் அப்படின்னு சொன்னால் சதுர்ஷனா ஆண்டும் போது வந்து என்ன எடுங்கடா ஒரு பாட்டு ஒன்று பேரை வச்சோ ஊரை வச்சோ கொழும்பு நகரை சுற்றி வந்து பாருங்கோ அங்கே அழகழகா லவ் ஸ்டோரி தானுங்கோ விதமா மனசு இருக்குது பாருங்கோ லவ் பண்ணலன்னா வாழ்க்கையெல்லாம் போருங்கோ கண்ட கால்பேஸ் பீச்சில் தான் விக்டோரியா பார்க்கல தான் கண்ட இடத்துல எல்லாம் காதல் கதை நடக்குதுங்கோ கொழும்பு நகர அப்பப்ப கொழும்பு நகரத்தி வந்து பாருங்கோ ஜோடி பாருங்கோ விதமா மனசு இருக்குது பாருங்கோ லவ் பண்ணலன்னா வாழ்க்கையெல்லாம் போருங்கோ சுண்டுக்குழி பூவே என்ன சுண்டி வச்ச தேரே வாழப்பழ தோளே வளர்க்குறேண்டி நானே எமைகளினாலே நான் ஒன்ன சுமக்கிறேன் கனவிலும் கூட என்ன மூடி மறக்கிறேன் பம்பரம் போல நான் உன்னை சுத்தவா பம்பரம் போல நான் உன்னை சுத்துறேன் பகலில கூட அடி பார்வை அளக்குறேன் அடிவாடி அத்த பெத்த முத்துச்சரமே வந்து பதில் கூறு என சுண்ணாகத்து கொய்யா பழமே சுண்டுக்குழி பூவே என்ன சுண்டி வச்ச தேரே வாழப்பழ தோளே வளர்க்குறேண்டி நானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சதுசனாக்கான பாட்டு வந்துட்டு கொழும்பு நகரை சுற்றி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு முடிஞ்சது வந்து எங்களுடைய ஊரின் பாடல்களில் ஒன்று வந்துட்டு நாங்கள் பாடியிருக்கோம் சரி தானே ரைட். ஸோ இப்போ அந்த வகையில் வந்து இப்போ நீங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி தான் வந்து நாங்கள் அக்காவோட ஹாஜிட்டு லொக்கேஷனை கேட்டு போகலாம். ஸோ இதைத்தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து அக்காக்கெல்லாம் சந்திக்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எதோ ஒரு வகையில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லி கொண்டு இப்போ நாங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி கதைக்கலாம் வாங்க. இன்னும் கால் பண்ணலையா கொஞ்சம் ரிங் போகுது நான் இப்போ தான் கால் பண்ணார் சிலவளப்பு சாவச்சேரி என்றைக்குள்ள வந்து அவங்க மீசாலை சங்கத்தானே எல்லாத்தையும் வந்துட்டு கொமனா சாவச்சேரின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ கண்டிலேருந்து ஒரு ஆள் கால் பண்ணும்போது வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம் வந்து லைக் வந்து யாழ்ப்பாணம்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் வந்து கண்டிலேருந்து இருக்கல தானே. ஓகே விடு ஒரு சிரிப்பேண்ணா மனுஷன் படுற பாட்டு எவ்வளோ வேலை சொல்லுவாப்பம்மா. தென்னை மரம் இறங்கி தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே என்ன தேடி வந்து செய்தி சொன்ன மயிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே என்னடா இது கட்டம் தானோ மேக்கப்பு கதையெல்லாம் பிழைச்சி போச்சு போடா. நான் சொன்னேன் நான் 5 மணிக்கு பிறகு அப்போ போகணும்னா கோல் அடிப்பேன் அக்கான்னு சொல்லி சொன்னேன் நான். ஆனால் ஒரு வேளை அக்கா ஆன்சர் பண்ணாமல் விடுவா இருந்தா அதோட சரி திருப்பி அடிப்பேன். ஒன்றும் செய்யல அதப்பா கட்டாயம் அடிச்சே ஆகணும். ஓய் யார் வேறு யாரை வைக்கணும் அக்கா இல்லையோ இல்லையா ஆள் வந்து சாவச்சிக்கு ஏதோ சாமான் போட்ட 3 படிகள் வாரன்னு சொன்னவங்களாம். ரெண்டு தான் இப்போ சொன்னது.
துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆடியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி பாட. என்னடாப்பா அக்கால உள்ள பிள்ளையே இதுதான்டாப்பா கோல் ஆன்சர் பண்ண விட்டா சிக்கலேடாப்பா. எங்களுக்கு ஒரு டைம் மட்டும் இப்போ நான் டக்குன்னு திரும்பி போகணுமே என்ன. கோவப்படாதே முனிமா கோவப்படாதே. இந்த ரோசா பஸ்ஸில் போகும்போது தான் அந்த பாட்டு எல்லாம் வரும். ரோஸ் 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 ரோசா பூவே ரோசா பூவே ரோசா பூவே ரோஜா 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 நீயே நீயே பூவே நீயே பூவே. வேற பாட்டு என்ன பாட்டு இந்த மினி பஸ்ஸில் போடுறோம் சொல்லுவாமா? மினி பஸ்லையோ? மினி பஸ்லயே இப்போ நார்மலாக வந்து பழைய காலத்து பாடல் தான். அந்த ஒரு 90லேருந்து ஒரு 2010 கூட அதுக்குள்ள அந்த படம். நான் விளக்கம் கேட்கல என்ன பாட்டு தான் கேட்டேன். அதுக்குள்ள வர பாட்டு தான் என்ன சுற்றும் அது போடுவாடு. சுற்றும் பிடிச்சுடல நான் இந்த இந்த அம்மா சுண்டலண்டான். ஓ ஹோ 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 ஆடும் பிரச்சனையில் போகுதா எல்லாரும் சண்டை ஓடியோ. என்னடா நீ காலம் அக்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடல கொஞ்சம். அதுதான் காலையில் சொன்னேன்னா 5 மணிக்கு. இப்போ டைம் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்டாக்கா நான் சொல்லியிருந்தேன் 5 மணிக்கு பிறகு அக்கா நான் கால் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி. சரி 5 மணிக்கு பிறகு கால் எடுத்துருக்கோம். அக்கா ஆன்சர் இல்லை, என்ன செய்யறது? மார்னிங் வர்றேன்னு சொன்னான்னு அப்போ அதுக்கு தான் ரெடியாக இருக்கணும். என்ன இப்போ ஓரளவுக்கு நான் ஒன்று சொன்ன மாட்டேன். என்ன என்னடாப்பா இப்படியே விட்டா நாள் ஏனையனால யாழ்ப்பாணம் போயிடும் போல கிடா. அக்னி டக்கண்டு சாவன் நாள் ஒரு பாட்டு படிவா. சாவண்ணா பார்த்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குண்டு. திடீர்னு சொன்னது எடுக்கிறேன். அதான் எடுத்து விட்றேன். நான் கால் பண்ணி கொண்டிருக்கேன், அதை மட்டும் நீங்கள் படி. என்னடாப்பா சாவன்னா ஒரு பாட்டு. அப்ப நீ இப்படி சொல்லலாம் தானே. ஆனால தெரியும் 3 ஆள தெரியும் கேட்கறேன்டாப்பா சொல்லுவேன். நீ ஒரு காலத்துல என்ன கேள். ஆனா நீ கேட்கறது தான் ஒன்றா தெரிஞ்சுக்கும். என்னது என்னது இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவம் இல்லை. அதான் 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 காலத்துல அக்னி. ஆனா நான் கேட்கறதுல நீங்க டக்குனு படிச்சுக்கலாம். அப்படி வில்லங்க தான் நான் கேட்பேன். நீ வாடியா வந்து பண்ணிக்கிறான் கதிராதுல நடக்கிறத நினைக்கிறான். நீ கோவனால வடிவாகும். கோவனால கோவண்ணா எல்லாம் வில்லங்கத்துக்குரிய எழுத்தாரு. நான் கோவனான்னு சொன்னா கொட்டாப்பாக்கும் கொழுந்து வத்துல அப்படியும் ஒரு பிரச்சனை நடக்க மாட்டேன் தெரியுமோ. சரி என்னண்டா படியண்ணா கொட்டாப்பாக்கோ கொட்டையில பாக்கோ படியன் பாப். அம்மா இந்த போனரும் உடைக்க போறேன். என்னடா என்னடாப்பா நீங்க பாட்டு போட்டு வச்சா ஜெயிக்கவே மாட்டீங்களா கப்பைய. அப்ப அக்னி ஒரு எழுத்துல என்ன கேள்வா? என்ன எழுத்து நம்பரா இல்ல சீனா சீனாவோ? அக்கா வாட் தி ஹெல் ஆர் யூ டூயிங் அக்கா? நாங்க வீட்டுல நிக்கிறோம். This is not the answer for my question. சொல்லுங்க. என்ன சிம்பிளா எடுத்து சொல்லுங்க. 16வது கோல் இதோட. அப்படியா? எஸ். நான் உங்கள்ட்ட வாரம் என்று சொன்னாங்களேக்குள்ள நீங்க போன கமக்கட்டு கையில வச்சிருக்கோம். சரி கையில இல்ல வச்சிருக்கணும். கையில தான் கொண்டு திரிதான் கீழே வச்சுட்டான்.
எவ்வளோ நேரமா கிட்டத்தட்ட இப்போ 3/4 மணித்தியாலமாக சாவச்சேரி டவுனுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டே இருக்கிறோம் நாங்களே என்ன. சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எவ்வளோத்த வரணுமாக்கா? லொக்கேஷனை போடுங்க அம்மா. இல்லை உதுல போடலாம், உதுல போடலாம். டிவிஎல்ங்கிறத எடுத்து போடுங்க. தாமோரம் பிள்ளை ரோட்டா? சரி, நீங்கள் எதுக்கு லொக்கேஷன் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் தானே? யா இதில் வாட்ஸ்அப் இருக்குதோ? இதில் இருக்குதாண்டா? இருக்குதோ? இப்போ கதைக்கிறது நார்மல் கால் நம்பர் தான். நீங்கள் வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். மெசேஜ் போடுறோம் இதில். உங்களுக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்கா? இதில் இருக்காடா? நான் இப்போ கதைக்கிறது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் அதுக்கு ஒரு ஹாய் போட்டுட்டு லொக்கேஷன் அனுப்புங்க. அக்கா நீ கேள்ட்ட எழுத்து என்ன பாட்டு கதை? சீனாவோ? நான் தெரியுமா? தெரியும். சில் 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 சில்லல்லா சொல் சொல் நீ மின்னலா. அதானகள் அதானகள். அவனுக்கு சீனா கேட்பேன். சீனா 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 வடியடியா? அது என்ன அவனுக்கு தெரியாம ஒரு அதான் அது தெரியும். காணா கே 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 கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு டிஷ்யூம் டிஷ்யூம் நாங்க கடை போனா போ போனா போ போ அதான் சரி போ. இந்த மாதிரியா போ போனாவில் வந்து நீ வந்து போன அழுத்தண்டு கேட்டிருக்கோம். நீ போன்னு சொல்ல அவன் போன்னு போண்டா போதானே. அவன் நீ போன்னு சொல்ல போன்னு போனான்னு சொல்லணும். ஒத்தகம் போ ஒத்தகம் போ ஒத்தகமா போனே. பொத்தி வச்ச மல்லிகை அவரு கொண்டு தெரிஞ்சு அவரை சொல்லிவிட அவரு படிக்காருப்பா. அவர் மறந்துடுவார். அதான் பிரச்சனை. அது கிடையாது. நாங்க கடை ஒரு காலத்துல மையண்ணா மைனாவே மைனாவே இது என்ன மாயம். அவன் எடுத்த பாட்டு வேற, நீ படிக்கிற பாட்டு பண்ணி பாக்க. நானும் மாயம் வரலையா? இல்லை மாயமும் இருக்குத்தான். அவன் எடுத்தது வேறையா? சரி வேறு எழுத்து நீங்கள் கேளுங்க. அவன் என்ன மடக்குங்க அவன் ஒரு எழுத்து கேட்டு ரெண்டு சேர்ந்து. இவங்கள வடக்கு இருக்கிற எழுத்து சரி, அந்த எழுத்துல பாட்டு தெரியாது. அதுக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு தெரியாது. அப்படிதாப்பா கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சே தான் கேட்டு மடக்கணும். என்ன நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை, இருளோடு உன்னை தேடி விட்டேன். என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சி பூ மஞ்சம் தருவாளோ. இவன் என்னடா சின்ன பிள்ளை தான் மானா ஊனா வேணா ஒன்று கேட்டு நிற்கிறான். கேட்குறேன்னா இது ரிஸ்கா. வையனால படி தம்பி, வையனால. அது வந்து வைகாசி நிலவெடுத்து இல்லையடா, வனத்து நிலவெடுத்து. ஐயோ கடவுளை எவ்வளோ பெருஞ்சோக்குடாப்பா. படிவா பையனால புயல் காட்டி அப்படி அது வைகை கரை காத்தே நில்லு வஞ்சிதனை வைகை புயல் காட்டே. சீமான் கோடிக்குது எனக்கு. சீமான் தெரியுதா? சீமான் ஆள் அடிக்குது. நான் சொன்ன ஜிக்க இது எந்த சீமான் வரைக்கும் வருது. நீங்க கேட்டு என்ன மடங்குவா போகும் வரைக்குமா? ஊனா ஊட்டி மலர் பியூட்டி. அதுக்கப்புறம் என்ன ஊன்னா ஊனாவோ? நீ ஊன்ற வாசா அப்படி. அப்பதான் அதான் நீ போனா போனா ஊனாவா? ஊனாவா? உசிலம்பட்டி சந்தேஜில
வசியம் பண்ண போறவளே காணுமா ஒன்றல் விடவா உயிரே ஒரு வார்த்தை சொல்லடா உனக்காக காத்திருப்பேன் என்னை உயிரே உயிரே அழைத்ததென்ன ஆசை கேட்டு வருது உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே ஒவ்வொரு உலகெல்லாம் ஒரு சொல் காதல் ஒரு சொல்லில் உலகம் காதல் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு இப்படி எத்தனை பாட்டுறா உன்னால அப்படியே உறங்கி கொண்டே இருக்குமே அம்மா இதுகிட்ட இருக்கக்கூடாது வீடு ஓப்பா வேற 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 கேள் டாடி நல்லா பாட்டு நாவண்ணா நானாக நான் இருந்தேன் நீ வந்தாய் நீ யானே விரலாலே விளக்கு ஏற்ற வந்தேனே வேற வேற பட்டாம்பூச்சிக்குள்ளே ரெண்டு நாள் நீ பாடு தெரிஞ்சோண்டு ஏன்னா நாவனால பேச தெரிஞ்சிருக்க வாய்ப்பு குறைய வந்து விளங்குது யாவண்ணாவோ யார் இந்த பெண் தான் என்று கேட்பேன் முன்னாலே இவளந்தன் பாதை என்று சொன்னேன் என்னை பார்க்கிறாள் ஏதோ கேட்கிறாள் எங்கும் இருக்கிறாளோ பூங்காற்றே பூங்காற்றே பூ போல வந்தாள் இவள் மீனா மின்னல் ஒரு கோடி எந்த நோய் தேடி வந்ததே பூக்கள் ஒன்றாக நீங்க படிங்க அப்ப டையன்னா படிங்க மேலும் டையன்னா ஒற்று பாட்டு சொல்லுங்க அவன் 2 சேர்ந்து ஒற்று பாட்டு சொல்லுங்க டையன்னா உங்களுக்கு கொண்டா இட வரிய சொல்றேன் கண்டுபிடிங்க அம்மா சொல்லுங்க அது தைராப்பா அது தையோ கையடா சொல்லுங்க இடைவரி அத இடைவரி சொல்ல நீங்க சொல்ல நாட்டு பஞ்ச பாட்டு இதயத்தை தெரியல உதய தேட்டரில் ஏன் இதயத்தை தொலைச்சேன் அந்த பேபி தேட்டரில் தினம் தேடி தேடி அலைஞ்சேன் அவ பேபிக்கலாவா இல்ல பேபி பல்லாவா சாந்தி கமலா ஜெயந்தி கேட்டு சொல்லடி கிருஷ்ணவேணி இப்ப உங்களை கேட்டா இதுதான் தொடக்கம் பண்ணுவீங்க ஆனா இதுக்கு முன்னுக்கு இருக்கு தொடக்கம் இதான் தொடக்கம் இல்ல இல்ல நான் படிச்சேன்னா நீங்கள் மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க ரோமன் சொல்லுவீங்க நீங்க இதை விட கண்டுபிடிங்க இந்த பாட்டு கண்டுபிடிக்காடி கடைசி வந்து கண்டுபிடிக்க மாட்டீங்க அது வந்து கண்ணை கசக்கும் சூரியனோ காணும் மண்ணில் சரிபாதி தையண்ணா கண்டுபிடிங்களா அப்போ கிட்ட வந்துட்டோம்டா கடைசி சொல்ல மாட்டேங்க நான் போண்டா பெட் கட்டுவேன் அதுதான்டா இதான் தாமரம்பிள்ள ரோட் சரியா அக்கா லொக்கேஷன் அனுப்பிட்டாண்டு அம்பூர் நான் சொன்னேன் லொக்கேஷன் வாழ்க்கையில் வராண்டு அனுப்புவேன்டாக்கா ஓகே இங்கே ஒரு லொக்கேஷன் நோமல் நம்பர் ஒன்றில் இது வந்திருக்கேன் அதான் இதுக்கேன்னு சொல்லணும் நீங்கள் கதையை விட்டுட்டு டையன் சர்ச் பண்ணி பார்க்குறேன் சர்ச் பண்ணி பிடிக்க வேண்டாடா இப்போ நான் சொல்கிறேன் எந்த ட்ரை எந்த ரை என்னடா எந்த ரை ராணா 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 இது அந்த டைட்டானிக்கு வர டையனாடா சரி போனா போகுது டைட்டானிக் தான் தொடங்குதா பாட்டு இதுக்கு மேலே டைட்டானிக்
காதல் போல என் காதல் டைட்டானிக் தானே ரைட்டானிக்லாம் வருது நான் டை என்ன டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா இது டைட்டான காதலப்பா ரொம்ப வெயிட்டான காதலப்பா இந்த வீட்டு இங்க ஒரு நாள் வந்தல நம்ம இங்கே வந்து கலவுப்போம் இந்த வீட்டு நம்ம அந்த மைக்கு வேண்டி தந்த மாய் என்ன கதைக்கு நீங்க நம்ம அதால வந்து அதில் உங்களுக்கு விளங்கி இல்லடா இந்த ரோட்டில் வந்து விளங்கிக்க உங்களுக்கு இந்த வீட்டையோ அரிசர் கதையா நீ இந்த மலர பெயிண்டிங் வேலை நடந்துருந்து நம்ம படத்துல இந்த நண்டு கறியோட அப்படியா இல்லையா உங்களுக்கு குஞ்சம் தானே என்ன பெரிய உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச நடிச்சு திரிக்கா புலல் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று சொல்லி திரிக்க உங்களுக்கு அப்ப காட்டிட்டான் குஞ்சம் இல்ல இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச நான் இதுக்குள்ள என்னண்டு வந்தேன்னு யோசிச்சேன் இல்ல சரி என்ன அப்ப நம்ம இந்த ரோட்டால வந்தா தெரிஞ்சுக்கும் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சொல்லி தெரியாம கணக்கு எடுக்க இல்ல இல்லன்னு திரிக்கல் இந்த ரோட்டுக்கு நாங்க பட்டுறாங்க இருக்கான்னு சொல்லி ஒரு மனுஷன் கூட சொல்லி தெரியாம கணக்குலயே எடுக்க இல்லையா இல்ல நான் நீ ஏன் சும்மா சொல்ற என் யோசிச்சான்னு நீ கதையை விட்டா அப்புறம் சாப்பிட்டா நண்டு கதை வந்து நண்டு கதை வந்தா அப்புறம் தெரியும் விளக்கம் என்ன கண்டே நண்டு ஒத்து வரையில பக்கத்துல கதையெல்லாம் என்னத்தை சொல்றேன் கதையெல்லாம் என்னத்தை சொல்றது ஒரு மாதிரி லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க நண்டு கறி ஞாபகம் அப்படி இல்லை ரெண்டே பசிக்குது அதனால எங்க பிள்ளைய சாப்பாடு ஞாபகம் ஆனா பிடிச்சிட்டீங்க டைட்டானிக் அதுலயே இதுக்கு புறம் பிடிக்காது வாய்க்க விரலை வச்சு கடிக்கிறது அடிப்புறம் என்ன ஜானி எங்கடாப்பா இதுதான் இதான் இருக்கு கொஞ்சம் இந்த புது கேட்டுல விட்றாப்பா காணுண்டாப்பா விட்றாப்பா அக்கா கூடுங்க வழியில வாங்க ஹலோ என்ன லொகேஷனுக்கு வந்து மறுக்கா வெளியில வர்றீங்க இல்லையா நீங்கள் அதுதான் வெளியில வாங்குவோம் நாங்கள் வந்துட்டோம் நீங்க உள்ளுக்கு கதைக்கிறேன் எனக்கு போன்ல கேக்குது போன்ல அப்புறம் என்ன வான்ல அதான் போடா அதோ அதான் போடு ஆள் வரும் ஒரு ஆள் பாரு மேக்கப் ஒன்று போட்டு தான் இருக்கா அவ்வளோ கட் பண்ணி தான் சொல்லுவோம் கடைசியில் யார் லொக்கேஷன் அனுப்பினது வேறு தானே சரி அது ஒரு சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் சொல்லுங்க அவர் தான் அனுப்பினான் இப்போ என்ன இது என்ன நாங்களே என்ன ப்ரைஸாக கொடுக்க போகிறோமா அந்த மனுஷனை முன்னுக்கு வச்சு கொண்டு இப்படி சொல்கிறீங்க இங்கே என்ன லோன்காரர் வந்தேன்னு மாதிரி யூடியூப்காரர் வந்து கரண்ட்டுக்காரர் வந்துக்கான் கரண்ட்டு போட்டு சொன்ன மாதிரி இது என்ன கரண்ட்டுக்காரர் வந்துக்கான் கரண்ட்டு போட்டு சொன்ன யூடியூப்காரன்றீங்களா வர வர மரியாதை குறைஞ்சி கொண்டு போகிறாப்பா யூடியூப்கார் வந்துக்கான் யூடியூப்கார் ஹலோ வணக்கம் 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 உங்களுக்கு கை குளிருது எனக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நல்லா கை குளி விட்டமின் சி குறைவான்னு சொன்னேன் இவனுக்கு உனக்கு குளிர் எனக்கு குளிர் அது தொத்து வருத்தம் இது ஓ நீ கொடுத்துட்டியா கை உங்களும் குளிர் மீன் உங்களுக்கு கையில் இப்போ கொஞ்சம் பூரா கால் உடம்பு ஃபுல்லாக குளிரும் மனசுக்குனா எல்லாம் உங்களை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு அண்டுமா போனே ஓபன் பண்ணிருக்கறாரு பாக்கல யார் ஆளை கூட்டி நாங்கள் இருக்கா ஆள் நிற்குது ஆள் நிற்குது ஆளை கூப்பிடுங்க சட்டையில போடுங்கப்பா மரியாதையில் போகுது கொழுப்பு கண்டாட்டு கூட்டி போய்க்கிறேன் ஐயா பாருங்க அம்மா ஆனா பரவாயில்ல சென்டில் அடிச்சே நம்ம கட்டு பிடிக்கிறேன் அது சரி என்னடாப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கும் சரி நான் சாப்பிட்டு தான் பண்ணாலே சும்மா கேட்போம் நீங்க கேட்கவே இல்லை நீங்க கேட்கவே இல்லை என்ன என்ன சாப்பிடண்டு கேட்டவங்களா சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் மனம் உண்டு வருது ஆனால் இன்னும் தெரியல அது மதியத்தான்
மதியத்தாண்டாலும் என்ன நம்மள அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். உங்களை பிடிக்கிற இவ்வளோ கஷ்டமாக கிடக்கு சிஸ். ஆனால் உங்கள்ட்ட ரெண்டு பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லலாம். கணவன் மனைவி என்னன்னு சொல்லலாம். இதெல்லாம் பயந்து சி கணவன் மனைவி சரிதானே. நாங்கள் இங்கிலீஷ் ஏன் பயப்படுறீர்கள்? அப்படியாவாவையோ சி அப்படி நினைக்கிறேன் அவாவை உங்களே அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிறை தவிர மற்றபடி வாய்ப்பு இருக்கு. ஆமாம்மா. வாம்லி வெல்கம் அம்மா. வணக்கம் அம்மா. இவ்வளோ நேரம் தேங்க அப்படிங்கனால கொஞ்சம் விளம்பி கொள்ளலாம் கிடையாது. நேரி கொள்ளையை தான் குறைக்கப்படாது. நீங்கள் விட ஜெர்மனே அப்போ பிரச்சனை இல்லை. சுவிசண்டா தான் கச்சே அக்கா பெரிய லோயர் சார்ஜரிக்கு அந்த நகசவை அப்படி அந்த பொடிச்சதுக்கு பிறகு அக்காட போட்டா வந்து இந்த அக்கா வந்து நகசவையில் போன அந்த கொடுத்து போடுறேன் சட்ட ஆலோசனை குழு அந்த இதுக்குள்ள நீங்களோ? நேசன் வந்து பாவா கத்தி சோவா கத்தி கோவா கத்தின்னு நிற்கிறேன். இன்றைக்கு ஒரு 2 மணி வரைக்கும் நின்று பேர் நினைக்கிறேன். நீங்க எப்ப போறீங்க? செவ்வாய்க்கிழமை சொன்னோம். நேற்று கோலாடு சொன்ன நீங்க என்ன செவ்வாய்க்கிழமை வழிக்கு என்ன ஒரே பிஸி தானே. நம்ம வீட்டை போகணும். நாங்கள் அண்டும் இங்கே சார்ஜரில் வந்து கால் பண்ணேன். அது ரெண்டே மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணல. ரெண்டையும் மிஸ் ஆக பார்த்து இல்லை நேற்று தான் ஆன்சர் பண்ணல. மற்றபடி அதுக்கு மேலே ஒரு நாள் பார்க்குறேன் நான். நேற்று தான் நான் வந்து சும்மா நம்பரோட தான் திருப்பி தாங்க. நேற்று தானே அதுக்கு மேலே மட்டும் நேற்றே சொன்னவா இவங்களை ஏமாற்ற போகிறாங்க. டைம் விடா போகணும். அரமந்த டைம் வீணா போய் கற்பூர சட்டி என் தலையில் வச்சுருந்தீங்களா சுட்டு கொண்டு உண்டா? இல்லை தானே பொண்ணு மிஸ் ஆகிட்டு உங்களுக்கு கிடைக்கல சிராபுரா போயிடுச்சான். சரி இந்த முறை கட்டாயம் ராய் பண்ண ஆனாண்டே வந்ததில் அண்ணா வந்து கட்டி பிடிச்ச வாழ்க்கையில் மறக்கல. நான் கம்மக்கட்டுக்கு அம்புட்டு இல்லை போனேன். ஓ எப்போ விடுவியல பார்த்தணுன்றான். சின்ன பிரச்சனை என்ன குளிச்சுக்கிண்டா பிரச்சனை ஆண்டே குளிக்காகட்ட அம்புட்டா என்ன நிலமையிலுங்க. கமக்கட்டு வாசம் இருக்குல்ல அது கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சா போலமானாக்கு வந்த வாசம் தெரியுங்க. சில பேர்கிட்ட அம்புட்டு நாங்கள் ட்ரெயினில் 3rd கிளாஸில் போயக்குள்ள நின்று போகிறான். அப்பேக்க இப்படி பிடிச்சோன்னே பின்னம் அப்பேக்க நின்றா சரி பக்கத்தை அம்மா சுண்டல் அந்த அந்த கொழும்போலி அந்த கேன் போகும் தான் அந்த குப்பை கேன் அதுகள் கூட அப்படி மனவாதான் அந்த வாசமாக தான் இருக்கும். அதெல்லாம் அனுபவிச்சு வந்தாக்கெல்லாம் சிரிக்க தானே வரும் கதை. அப்போ நெவேலுக்கு என்ன சீப் கெஸ்டா போல கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டியல் போல. இல்லை ஜெர்மன்காரரே இந்த நிலைமைண்டா ஊரில் உள்ளோன்னு அதுக்கு விடுறது. இங்கே கட்டி பார்த்தும் தெரியுது இல்லை. நாங்கள் சின்ன கிளாஸ் தான் இங்கே வச்சிருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் சமாளிக்க என்னண்டேமா வளரும் பிள்ளைகள் சுகர் கண்டாடி குடிக்கப்படாது. நான் குறைக்கிறேன். நான் இதே குடிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க என்ன மரியாதை கொலஸ்ட்ரால் இல்லை கட்டுப்பாடாக இருக்கிறேன். தெரியுதா? இதே நான் குடிக்க மாட்டேன்டா. அப்போ நான் சும்மா பாடி சொன்னேன். சரி ரெண்டே குடிங்க பரவாயில்ல. குடிப்பேன் பிரச்சனை. இப்போ லொக்கேஷன் பிடிக்காது போட்டோவா எங்களுக்கு தாமோதரம் பிள்ளை தெரியும் தானே. இந்த முடாக்க திரும்பினா எங்கட குஞ்சண்ணே இருக்கிறார். என்ன சிரிக்கிறீங்க? இந்த ரோட்டாவே தாமோதரம் பிள்ளை நாச்சந்தி இருக்குல்லோ. நாச்சந்தி இருக்குல்லோ. நாச்சந்தியால நேராக போய் வெள்ளை பக்கத்து ஒரு வீடு சுவிஸ்காரப்பா. ஓ தெரியும் தெரியும் நான் பார்த்தேன். குஞ்சண்ணே பார்த்தேன். வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறேன். இல்லை எடுத்த நீங்க இல்லை வீடியோ அது வந்து வேறு. அது டிக்டாக் பாட்டி. நாங்களும் என்னத்தை கவனிக்கிறது? இல்லை நீங்கள் என்ன மாலையை கூப்பிட்டுருக்கிறேன். என்னத்தை கவனிக்கிறேன்? பகலண்டா சாப்பாடு தாங்க அப்படி இப்படின்னு கேட்கல. என்ன அதுதான் நீங்கள் பிள்ளைங்க மாலையை கூப்பிட்டு. நாங்கள் மாலைக்கு தான் நிற்கிறோம் வீட்டில். மற்றபடி நேரம் இருக்கிறதா? மற்றபடியே கிடையாது. இது பிஸியாக இருந்தேன். ஓடிச்சியா ஸ்போர்ட்ஸ் குஞ்சண்ணே அடிக்க வேற இன்றைக்கு இன்னும் காய்க்கணும். குஞ்சண்ணே உண்டு தாம்பரம் பிள்ளை நாச்சந்தியில் நேராக போனீங்கன்னா 100 மீட்டரில் வேலை பக்கம்லாம் விட்ட வீடு தானே.
சும்மா அவர் சொல்லிட்டு அதை ஒமெண்ட் சொல்லுங்க. இல்லை உண்மையா? உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன சொல்லுங்க, நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அப்புறம். இல்லை இந்த கட்டி பிரச்சனை இல்லை. தெரியா இவர் கட்சா நீங்கள் ஹஜ்ஜா இந்த தேட தோறாள்கிட்ட பேர் சொல்லுங்க. சுவந்தன் ஜவா வந்துட்டு யார் குஞ்சன்னு அந்த குஞ்சனை இல்லை இது வேற குஞ்சன்னு அப்புறம் நான் அடிக்கிறேன் ஆள் அப்புறம் ஏன் குழப்பான். இங்கே இந்த வீட்டுக்கார்ட்ட பேரை சொல்லுங்க. என்னென்ன சுப்பிரமணியம் சொன்னா தெரியும். சுப்பிரமணியம் பியோன். அண்ணன் பிரச்சனை அந்த ஆளுக்கு அடிக்க கொஞ்சம் கடன் காசு கொடுக்கணும், அதை கேட்க இருக்கு. அதான் யோசனை ஆட போகிறோங்க. நான் எடுத்தோன்னே சொல்லி போடும் ஒன்றும் கேட்காங்க வேண்டியண்டா. ஹலோ குஞ்சண்ணே, இங்கே எங்கட கடன் பிரச்சனை அப்புறம் கதை. இப்போ இங்கே உங்களோட ஊருக்கு யாரையா என்ன அந்த பிஏ என்ன பியோன் சுப்பிரமணியம் உண்டு? பியோன் சுப்பிரமணியம் உண்டு யாரால் செத்து போனார். அவர்கிட்ட மருமன் நீங்கள் அவர்கிட்ட மருமன் என்ன பேர்? கீதன் யாரையா பெரிய எடுவே உண்டு யாரால்? நீல சட்டை. ஹலோ, அவர் பியோன் சுப்பிரமணியம் இருக்கிறாரோ, அவர் இப்போ இல்லை ஆள் இல்லை செத்து போனேன். அவர்கிட்ட மருமனண்டேக்குள்ளே நான் நினைக்கிறேன் 2வது 3வது மகளை கட்டி நாளாக இருப்பார். அந்த இப்போ ஜெர்மனியில் இருக்கிறேன் நினைக்கிறேன். நாளாவதோ அவர் என்ன அடுத்து என்ன வெரைட்டிக்கு நிற்கிறார், என்ன வீடியோவில் போடுற கண்ட வாட்டுக்கு நீ போடப்படாது அப்படி இப்படின்னு. அப்போ நான் ஊரை விசாரிச்சா தாமரம் பிள்ளை ரோட்டண்டா போல் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்ப உண்டு. அவர் அந்த மற்ற ரோடு இப்போ சொல்லுவோம் ஐயோ நாங்கள் போனியார் உதவண்டேன் சொல்லிக்கல வரியா. அந்த முதல் அங்க நீங்கள் அந்த 2ஆம் முறை போனீங்க அந்த வீட்டியோ இருக்கா? ஓ டிக்டாக் செஞ்சார். அதுக்கு இந்த அந்த முன்னுக்கு ஒரு பெரிய கல்வீடுக்கும் அந்த ரோட்டால போய் உள்ளுக்கு மற்ற பக்கம் பெறுவோம். இங்கே அவ எப்படி ஆகல் சுப்பிரமணியன் ஆகல் எப்படி ஆகல் பிரச்சனை இல்லையா அவங்க? அவன் அந்த பிரச்சனை இல்லையாப்பா. அதுதான் நேரத்து செத்து போச்சு. இவன் பா இவராக பெண்ணே பெருட்டான் வைரல் நித்திரையும் கொள்ள விடாமேண்ணா மருமோர் அவங்களே நாங்கள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முதல்ல சின்னல வந்துட்டோம், எங்களுக்கு தெரியல. அவனை நேற்று இரவு எடுத்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன், வெளியில் வாடான்ட்டு பெரிய ஆக்கினேன் ஊரில் வந்து நிற்கிறேன். ஓ என்ன நடந்தாது என்னண்டு தெரியாப்பா. இன்னொரு என்ன பிரச்சனையா வந்தாளுக்கு கோச்சு நிற்குது எனக்கு தெரியா. எனக்கு தெரியா வடிவா. நான் உங்களோட நம்பரை கொடுத்துட்டேன். எந்த நம்பரையா? ஓ எனக்கு அந்த ஆளை தெரியாது, ஆளையே தெரியாது. இல்லை நீங்கள் அடிச்சு கேளுங்க ஏன் வெரைட்டி அவனேண்டு. அவரை நம்பர் நம்ம ஆளை தெரிஞ்சா இல்லை நம்ம கதைக்கலாம். நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணுங்க. +49 13 27 சரியா நம்பர் 51 15. உங்க ஆள் வந்து நிக்க போட சும்மா ஐயோ நான் அவன் வீட்டான் குஞ்சனை வந்து அப்போ நான் சொன்னால் எங்கட சித்தப்பேர் வந்து இதெல்லாம் இருக்கார் பக்கத்துல நம்பல அதான் அடித்தான் நான். சரி 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 சரியா அது சூப்பர் ஆகலை அந்த மாதிரி ஆகலை. நெஞ்ச போ என்ன சொல்கிறேன் நான் புறம் எடுத்து சொல்கிறேன் விளக்கமா. இவே நம்பலே ஐயா நான் இப்படி எங்கட சொந்தக்காரர் இருக்கிறவன நம்பல அதான் உங்களுக்கு அடித்தேன் நான். அடிச்சீங்களா? சரி சும்மா 2 அடிச்சு பார்த்துனா உங்களை காண இல்லை. ஓ நான் உங்கள் இல்லை தானே, நான் சுவிஸில் இங்கே நிற்கிறேன். சரி சரி நான் போகிறோங்க கேட்கிறேன் கேட்டுட்டு அடிக்கிறேன். யார் குஞ்சன் கேட்கிறேன் போகிறோங்க சொல்லிட்டு அடிக்கிறேன். உங்களை சொல்கிறேன்னா என்னென்னு சொல்லலாம். இல்லை இப்போ பியோன் சுப்பிரமணியம் மண்ணைய சொன்ன மாதிரி இப்போ உங்களை என்னென்னு சொல்லலாம். இஞ்சாலி பக்கத்து எந்த ரோட்டாண்டால் தாமரம் பிள்ளை ரோட்டில் அது சரி இல்லை. இப்போ உங்களோட ஒரு ஃபேமஸான பேரை சொல்லுங்க. இப்போ பியோன் சுப்பிரமணியம் மாதிரி உங்களோட யாரும் ஒரு டாக்டர் சித்தமணி குஞ்சுமணி என்று அப்படி ஒன்றும் இல்லையே பேர்கள் உண்டு. லோயர் பஞ்சாமிர்தம் அப்படி ஒரு இல்லையே. அப்போ நான் புற அடிக்கிறேண்ணா. அங்கே ஒரு மனைவி இல்லை. ஓகே 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 சூப்பர் ஆளுண்ணா. வந்த மூட்டம் கூப்பிட்டு சாப்பாடு ஒன்று வந்தார். உண்மையாக
சமைக்கிறவனுக்கு ஒரு ரஜ்ஜி நண்டும் சாப்பிட்டேன் உண்மையாக ஏதோ ஒரு கோயிலில் சாப்பிட்டேன் ஏன் எனக்கு என்னதோ என்ன நண்டுப்பா கோயிலில் சாப்பிட்டேன் இதுதான் கல்யாணம் அவே தாமரம்பிள்ளை இந்த ரோட்டு நாச்சந்தி இருக்குல்லோ நாச்சந்தியால் நேராக போனால் வலது பக்கத்தில் இருக்கும் வருங்காணி ஒன்று கிடக்க அதுக்கு அடுத்த வீடு அண்ணம்மா அவையா நாக்கள் பார்த்தீங்களா ஊராக்கள் தான் தெரியும் ரைட் இவன் அவதான் நாக்கள் நீங்கள் அண்ணம்மா தெரியான்னு சொல்றேன் சாகலாம் உண்மையா எனக்கே தெரியும் அண்ணம்மா தெரியும் 30 வருஷமா இல்லைங்க அப்ப எனக்கு தெரியாது அண்ணம்மா தெரியும் அவர்தான் எங்க இடம் தானே வடிவண்டை எங்க இடம் தானே வடிவ அம்மா இல்லவா வடிவண்டைக்கு வடமராட்சியான அப்புறம் என்ன வடிவண்டாலோ அறிவண்டாலோ ஓ அது உங்களுக்கு தெரியத்தானே வேணும் புறம் என்ன அப்போ இப்போ 2 மாதம் இராது 2 அவா வந்தவா ரைட் நாங்கள் 3 கிழமை உங்களோட வீடியோ பார்க்கல மற்றபடி ஒரு நாளும் தவிர நீங்கள் 3 கிழமை பார்க்காதவங்களுக்கு அவ்வளோ லொஸ்ட் தெரியுமோ அப்படி பிரச்சனை இல்லை என்ன செய்யற மற்றபடி ஒரு நாளும் தவறல எங்கேயும் போட்டு இரவு வந்தாலும் பார்த்துட்டு தான் படுப்போம் அப்படியா நாங்கள நான் எதிர்ச்சியா தானே அந்த ஹோல் ஆன்சர் பண்ண அதானே நாங்கள் எடுத்து இப்படி எத்தனை ஹோலை மிஸ் பண்ணிப்பேன் தெரியுமா நிறைய பேருக்கு ஆசை உங்களோட கதைக்கோணம் பேசணும் அதை உங்களை பிடிக்கல அது அந்த 2 புள்ளி என்ன அதை படிக்கணும் மகளோ வடிவா வந்து இப்போ ஒருத்தி அவளை வேலை செய்கிறாங்க ஜிஎஸ் உதவிக்கு நிற்கிறாங்க ஜெர்மன் ஐயா வேற 2 ஒன்று தெரியதான் தங்குசன் 2 பேர் பொண்டவா ஆனா இவர் இப்ப பிள்ளையா சொன்னாங்க இந்த பேரைக்கு ஓ எங்களுக்கு டோச்சு தானே இல்ல ஆனா இவர் இப்ப சொன்ன பிள்ளை பொண்டவா என்ன தெரியும் பொண்டவாண்டா நன்மையான காரியம் என்ன சாமானது நல்ல விஷயம் நல்ல பொண்டவா அந்த சூப்பராக கதைக்கும் அப்போ 4-5 வீடு இருக்கும் 4-5 வீடு ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயாக கிடக்கும் அப்போ கொஞ்சம் தாரி கொண்டுவிட்டா இல்லை அது இப்போ ஆக்கள் இருக்கிறேன் தம்பி நான் பிரியன்னு சொன்னது இப்போ நாங்கள் இல்லையாண்டா போல வந்து நிற்கலாம் பாத்தியா நான் சொன்னேன் இப்போ சொல்லி கொண்டு தான் அதே கதை வருது நார்மல் இதுக்குன்னு சொல்லினா கேட்ட ஐயோ தம்பி பிரியண்டு ஆக்கள் இருக்கிறோம் நாங்கள் இல்லாமல் பிரியடா அப்போ வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் என்ன மேசன் மேலே கட்டுவாங்கல்ல நீங்கள் பார்த்து சொன்னா சரி சரி பிளானை கொடுத்தா சரி அதுதான் சந்தோஷம் அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு மாதம் ஆகிட்டோம் 3 கிலோ ஜெர்மன் எவ்வளோ நீங்கள் பெர்லின் பெர்லினா பெர்லின் 2000 அங்கே சொந்த வீடுலாம் இருக்கா இல்லாட்டி ரெண்டெல்லாம் இப்போ இருக்கிற இந்த கையும் ரெண்டெல்லாம் ஆனால் சொந்த வீடு வச்சிருந்துமே இந்த வியோசம் இல்லை பிள்ளைகள் இருக்கணும் தானே 3 பேர் இங்கே மாதிரி அங்கே பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கல இல்லை கொடுக்கலாமோ கொடுக்கலாம் வேண்டி கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை எல்லாரும் வேலை செய்கிறாங்க தானே அப்போ தேவையில்லை அவையிலே வேண்டிக்கலாம் ஓகே எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு 3 பிள்ளையா 3 பேர் எல்லாம் பெரிய ஆகலாம் 2 பேர் மாதிரி பண்ணிட்டு தான் ஒரு சின்ன நாள் இருக்கிறார் 5 வயசு ஓகே அப்போ வேற இல்லையோ வேறே இல்லை ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் இருக்கான் அதனால் கூட்டிட்டு அப்போ உங்களுக்கு ஸ்கூல் இல்லையோ நீங்கள் வாத்தியம் தான் சொன்னீங்க வேலை அதான் அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லையோ லீவு ஆள் ஜெர்மனில் தமிழ் படிப்பிக்குதான் அங்கே அப்புறம் இந்த தமிழ் ஆகட்ட பிள்ளைகளுக்கு தமிழ் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையார் கதைப்பினா நல்லா தான் நீங்கள் என்ன பழகினீங்க தமிழ் நாங்களும் அங்கே போவோம் நாங்கள் ஸ்கூலுக்கு தமிழ் படிக்க உங்கள்கிட்ட படிச்சு உங்கள்கிட்ட ரைட்டா அப்போ சிலவில்லை ஆளும் பிள்ளைன்ற அளவுக்கு இல்லை ஜெர்மனியான தம்பி தான் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போறோம் கொஞ்சமாக சாப்பிட்டு போங்க இல்லை நேரம் கணக்கு செய்யல உங்களுக்கு கொஞ்சம் தான் சாப்பிட்டு போங்க புடிங்க இல்லை என்ன சாப்பாடு நூடுல்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லை கை நினைக்கா போகக்கூடாது இன்றைக்கு என்ன கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறுல நான் சாப்பிட்றேன் இல்லை இவங்களை கொடுங்க இல்லை இல்லை இவங்களை கொடுங்க
அப்புறம் நாங்க போய் இப்போ நீங்க சாப்பிடுங்க. அது பிரச்சனை இல்லை, என்ன தெரியாது போனா நீங்கள் கொஞ்சமாக தான் கொண்டு கணக்கு கொண்டா இந்த கிளாஸுக்கு பார்க்க தெரியலையே. நாங்கள் ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யல, ஆனால் நோமலாக தான் சாப்பிடுவோம். ஏய் நோம்பல செஞ்சீங்க தெரியும் தானே நாங்கள் வாரமுண்டு. இல்லை சும்மா நீங்கள் சொல்லுறீங்கள். இல்லை இல்லை பொறுங்க வாரம் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக செய்யலை நோமல் இல்லைன்னா ஏன் ஸ்பெஷலாக செய்யலைன்றால் இப்போ எங்கட கேள்வி. நாங்கள் திடீர்னு காசு இல்லையாப்பா? இந்த அப்படி உண்மையை கதைங்கோ அதுதான் முக்கியம். எங்களுக்கு உண்மை வேணுமா இல்லை அது அது அந்த நேர்மையான மனுஷன் உண்மை. நான் இப்போ கையில் செம்பு இல்லாட்டி கொஞ்சம் ஒன்று இருக்கா என்ன என் கையாலே கொஞ்சம் ரெண்டு கேட்பாங்க சிலவால் அலுவலா இல்லை நிற்கிறேன் என்ன குறைக்க இருந்தது இந்த கலவு ரெண்டு இது ஆனால் தண்ணி பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் மற்ற நான் வரைக்க கலை போட்டாமல் இருந்தேன் அதில் ஊற்றேன்ற அளவுக்கு இல்லை. மற்ற சொன்னான் தான் தேங்காய் அப்படிங்கிறபடியா எழும்பி கொள்ளையாங்க. கஷ்டம் தானே. தேங்காய் என்ன விளையாடுமே பருத்துற பக்கம் 120 ரூபா 180 போகுது என்ன ஒரு தேங்காய். எங்களுக்கு இருந்தாலும் இப்போ கூடி சொன்னாங்க சரி சில பேர் தேங்காய் ஏற்றுறான் அதே வெளிநாட்டுக்கு. தட்டி வேன் வச்சுக்கிறாங்களா தெரியுமாம்மா, ஆனால் இப்போ தட்டி வேன்களை ஒன்றே காணையில் சொந்த வரவன் தான் அவை சொந்த அப்பா எல்லாம் ஓகே. ஓ பிரச்சனை அவருக்கு என்ன நீங்கள் சொன்னது தெரியும் தானே. வாங்க வாங்க உள்ளுக்கு வாங்க. உள்ளுக்கோ இல்லை நாங்கள் சப்பாத்து காட்ட மாட்டோம் குறைக்க இதில் உண்டாங்க. நீங்கள் நான் புஃபே அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க செல்ஃப் சைஸோ சரி நீங்கள் போட்டுதான். நூடுல்ஸ் என்ன கேட்ட மாதிரி மிளக்கறியோ மச்சமோ என்ன பேர் விமலா விமலாக்கா வழியில் வேண்டாம். நாலஞ்சு நம்பர் தான் இதை போய் ஸ்பெஷல் இல்லைன்னு விட்டியில இப்போ கடவுளே. சர்ப்ரைஸாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்பெஷல் இல்லைன்னு புழுகி போட்டு ஸ்பெஷலாக கொண்டு வந்துட்டீங்க. அடடா நீங்கள் இப்படி வாரிக்கல் நீங்கள் இந்த பக்கத்தில் வரீங்க. இது கனவாயா சாப்பிட்றீங்களா? கனவை சாப்பிட்றேன்ட்டு என்ன நீங்கள் அப்புறம் கோய்ப்பியல் பரவாயில்ல. மீன் குழம்பு இருக்குது விடட்டா? அந்த அது என்ன குழம்பு அண்ணா கொஞ்சம் குழம்பு போடுங்க. அண்ணா எனக்கு பேர் மான் குழம்பு தர மாட்டேங்கிறோம் குழம்பு அது அது என்னையாமா அது கனவை வேணாம். அந்த ரால் பொரியில் போடுங்க என்ன கண்டு பார்ப்போம். இந்தியாவில் என்னத்தில் போயிருக்க எண்ணெயில் போயிருக்க நீங்கள் தண்ணியில் ஆக்களும் பிள்ளையாண்டு இல்லை அவர் தரும். பழகி போச்சு அவங்களுக்கு பார்த்து தெரியல. அப்படி எப்படி இருக்குது? டேஸ்டாக இருக்குதா? உண்மையை சொல்ல போய் சொல்லோ உண்மையாக சொல்லுங்க. அப்புறம் ஜோசிப்பி இல்லை நாங்கள் உங்களை மாதிரி தான் ஜவான் டப்பா அடிக்க அடுத்த முறை வந்து ஸ்பெஷலாக நாங்கள் இதை விட என்ன ஸ்பெஷல் இது நார்மலாக 1,2,300 தான் உங்களுக்கு சாப்பாடு நார்மலாக இது அடுத்த முறை காசை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு மத்தியானம் ஏன் மத்தியானம் எல்லாம் அடிக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படி போயிட்டு இப்போ நாங்கள் மதியம் சாப்பிடாடியோ ஓகே. மதியம் சாப்பிடுறதா கட்டாயம் இந்த டைம் சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஓ மதியம் சாப்பிடாதலாம் இன்றைக்கு இருந்தது அங்கே இது ஏதாவது பேக்கு அங்கே இங்கே ஏதாவது பேக்கு இருந்ததா இன்றைக்கும்? ஓ இன்றைக்கு வெளியில் போயிட்டு நீங்கள் இப்படி ஒரு கேள்வி எங்களை கேட்கலாம். இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்க தானே வேணும். ஃப்ரீயாக இருந்தீங்க நாங்கள் கல்லறைக்க போகணும் தான் ஃப்ரீயாக இருப்போம். அது பிறகு ஒவ்வொரு நாளும் ஃப்ரீ அது மட்டும் பேலாம் இப்படி கேட்டுடியல இன்றைக்கு மேலே இருந்து இல்லை இல்லை ஒரு நாளைக்கு ஃப்ரீ வேணும் தானே உங்களுக்கு. அண்ணா சாப்பிட்டுருக்கலாமே நீங்கள் இங்கே நூடுல்ஸ் போட்டுட்டா கொஞ்சம் சாப்பிட இல்லை எனக்கு வேணாம் கொஞ்சம் நோ எனக்கு வேணாக்கா எனக்கு வேணாம் பரவாயில்ல இன்றைக்கு சாப்பிட்டோம். இல்லை அது இல்லை எனக்கு வேணாம். நைஸா ஒன்று இல்லை இல்லைன்னு கொடுத்து தான் இருக்கிறது என்ன சாப்பாடு. எனக்கு என்ன யோசனைடா உங்களோட நோமலே இப்படி இருக்கா ஸ்பெஷல் இப்படி இருக்கா எனக்கு இப்போ யோசனையாக கிடையாது. அப்போ கூட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். வாரம் வந்து ஒன்றும் காய்க்கதே இல்லை. இன்றைக்கு ஸ்பெஷல் ஒரு மெசேஜை போட்டுருவோம்.
சரியா ஓகே ஓகே இன்றைக்கு ஸ்பெஷல் அந்த மெசேஜை போட்டுருங்க. அப்ப நீங்க வருவீங்க, அட்ரஸ் எல்லாம் தெரியும் தானே? நீங்கள் மெசேஜ் போட்டுட்டு போன வைக்க நீங்கள் நிற்பேன். மாறி நோபல் என்று அனுப்பினீங்களோ கொஞ்சம் வருவோம். ஏன் இது பிள்ளை கொஞ்சம் லேட்டாக வருவோம். ஓ அதுதான் பெரிய வேலையில் முடிச்சு கொண்டு வருவோம். அப்படியே சாப்பாடு சூப்பர் சூப்பரா சூப்பர் இல்லையே ரெடி போய் சிரிச்சு கொண்டு போங்க. ஐயோ இப்படி சமைச்சு தந்தாங்களே வந்து நல்ல விஷயம் நான் சிரிச்சோண்டு போகிறேன். சிரிக்கிற நல்ல விஷயம் தான். இது என்ன கடல் கனவாயோ குளத்து கனவாயோ? கடல் கனவா? கடல் இருக்கா கனவா? ஓ சரிங்க. ஓ பார்த்தீங்களா? இல்ல குளத்துல இருக்கா? இருக்கு. உங்களோட கதைகளுக்கு என்னதா சிரிக்கணும்? ஒரே ஒரே ஒரு ஒரு சொல்லு கூடாதானுங்க. அதில் அந்த பின்பக்கத்தில் ஒரு இது கதை எடுத்து போய் தான் வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் தான் கட்டுறேன். நீ சாப்பிடும் மற்ற பாருங்க கொஞ்சம் ஏ கொஞ்சம் சாப்பிட வேணாம். ஏன் கொஞ்சம் சாப்பிடுவோம், கணக்க வேண்டாம். இல்லை என்னண்டா கணக்கு சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லைங்க. போய் முருகண்டி போகணும், மச்சம் சாப்பிட்டு போகக்கூடாதுல்ல. அதுதான் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டா குறை இல்லை, கணக்கை சாப்பிட்டா சிக்கல். அது கணக்கை சாப்பிட்டா பிள்ளை. சாப்பிடுவோம். நாங்க இன்றைக்கு இப்போ சரியான சந்தோஷம். எங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை உங்களை கண்டது. உண்மையாவா? இந்த கூழ் வச்சு நாங்க மத்தியானம் நல்லா தான் கூப்பிடு வேஞ்சுங்க. கூழ் குடிச்சா அப்புறம் இறைக்கு குழப்படி பண்ணணும். நம்பி போயிடலாம் கொழும்புக்கு. வேண்டாம் ஐயோ அதை நீங்கள் குடிங்க. கூழ் குடிக்கிறேன்னா வீட்டை புரியாண்டு குடிக்குவோம், சரங்கள் கட்டி கொண்டு. ஆ அனுபவம் தானே என்ன பேசுறது. ஒருக்கா கல்லூரி வச்சுல குடிச்சு போட்டு அப்போ ஓடி ஓட்டம் தான் மகாருனாங்க பருத்து வைக்கி போலீஸ்காரன் கண்டுட்டு போகுது. நான் ஜெட் போன போகுதுண்டு. ஒரு தெரிஞ்சபடி இல்லையே. என்ன என்ன கவலைன்ட்டு அங்கேருந்து வர முடியல. ஒரு தெரிஞ்சபடி இல்லையா என்ன ஒன்றே ஒன்று கிடந்தா அங்கே பொம்பளை பிள்ளைகள் இல்லை. அங்கேயும் போய் கொள்ளிடாலுமே என்ன எங்க எங்கே 10 ரூபா இப்போ 30 ரூபா. நீங்கள் கொழும்பு போனாண்டே இந்த காலஞ்சிருவாங்க 88 ஆனா நிற்கிறீங்க நீங்கள். அண்ணன் இது என்ன இல்லை இப்படி வந்து அதுக்காக கை தொங்க இல்லையா? ஏ நீ சாப்பாட்டை குறைச்சி போட்டே இவன் துப்புரா குறைச்சி போட்டா கவலை ஆகிறேன். நான் பசி தின்னேன் படி அவங்க துப்புரா குறைச்சி போட்டேன். ஆனால் ரால் பொரியல் அந்த உப்பு கொஞ்சம் கூட்டிக்க மணியாக கிடக்க. அது சூப்பர். நாங்கள் 9 சகோதரம். 9 சகோதரத்துக்கு நீங்களே சமைக்கிற நீங்கள் அதான் இப்போ விட்டும் பாறையை போடணும். அதுதான் சொல்கிறேன் போன வரையும் வந்து நீங்கள் சமைச்சு கொடுத்தா இப்போ ஒன்றும் பெறுது இல்லை ஒவ்வொன்றா வருது. நீங்களோ அமெரிக்கா என்னத்தில் போனீங்கள்? ஆத்தே கண்ணாடியை போட்டு அவை கொண்டது உனக்கவே தெரியாடா. சாப்பிடுவீங்க தானே? வாழைப்பழம் சாப்பிட்றதுல உங்களுக்கு கண்டி ஒன்று சாப்பிடும். என்ன நீ ஒன்று சாப்பிடும் ஒன்றா. இது என்ன கதலியோ என்ன பழம்? என்ன பழம் எனக்கு தெரியும். காதலியாமடா அவன் ஆள் கழிஞ்சிக்கலப்பா. ஆள் கழிஞ்சிக்கலப்பா. ஆத்தே சீச்சி பொன்னம்பலத்தின் தங்கச்சி காணா போன பேப்பரில் வந்து இல்லை இவா வரியா இவா வரியா எப்படி தண்டி அப்பாண்டி ஆகலாம். ஹலோ ஓம் நல்ல சுகம். நீங்கள்? ஓம் ஓம் நன்றி அக்கா.
சந்தோஷம். உங்களோட தங்கச்சியே அவன் தங்கச்சி. அக்கா அக்கா சாப்பாடு வந்தீங்க அந்த மாதிரி என்ன ஐயோ நக்கலா சொல்றாங்களோ. இல்லை உண்மை மணியா அக்காக்கள் சாப்பாடு வந்த மணியா கிடக்கன் கறி வந்து கனவா பிரட்டல் இறால் பொரியல் மீன் குழம்பு நூடுல்ஸ் கிண்டி எல்லாம் தந்தார். ஓ அது என்ன எப்படி வாழைப்பழ தோல் வாழ்க்கை ஒரு கறி வைக்கலாம் தானே. ஒரு தரம் பிள்ளையாண்டு இல்லை. சரியாக்கா அப்போ கழிச்ச சந்தோஷம். நாங்கள் வெளுக்கிட போகிறோம். சரி ஓகே. ஒன்று நீங்கள் வந்து அடிங்க இல்லாடி நாங்கள் அமெரிக்காவுக்கு வருவோம். இப்போ வார வருஷம் பிப்ரவரி. ஓ அமெரிக்கா நாங்கள் நியூயார்க் அங்கே இருக்கு. இவே எங்கே இருக்கிறோம்? நியூயார்க்கு தான் போகிறோம் நாங்கள். நியூயார்க் கோயில் திருவிழா வந்து அப்போ எங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி சிரிக்காங்க எல்லாரும். அது அதான் அது இவைக்கு ஒரு பகுதி எங்களை வேண்டாம். நாங்கள் எங்கே போக போகிறோம் நியூயார்க் நினைக்கிறீங்க? சிரிச்ச போதா அதான் நீங்கள் வந்து தப்பா இருக்கிறீங்க. இங்கே நியூயார்க்கு கேளுங்க வா கோயில் இருக்கு. கோயில் உண்டு இருக்கு. அப்புறம் என்ன இப்போ கோயில் இருந்தால் திருவிழா எல்லாம் இருக்குமா? திருவிழா இருந்தால் ஆக்கள் செய்யாம இருப்பாங்களா? ஆக்கள் இருந்தால் எங்களை பார்க்க விடுவாங்களா? பார்த்தா எங்களை கூப்பிட விடுவாங்களா? என்னப்பா கதைக்கு நீங்கள்? நாங்கள் ஒன்றுமே கதைக்கல ஓட்டு தான் சொல்கிறோம். என்ன உள்ளுக்க விடாங்களா? அது பிரச்சனை இல்லை. வீடியோ எடுக்கிற எங்கே தான் எடுப்பாங்களா அவங்க? சரியாக்கா சந்தோஷமா. பாய். பிப்ரவரி மாதம் சந்திப்போம். ஓகே பாய் பாய். இது கூட அப்பா எவ்வளோ சொல்லவே இல்லையே கீதன். அதுதான் அது இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்களா கீதனை போகிறாமே டக்கடிஞ்சாத ஓடியா மனுஷிக்கிட்ட ஒட்டிக்க போகிறாங்க. கொஞ்சம் கிட்ட வா. நீ மோசமாக கிட. நீங்க வாங்கல. அவர் வேறு வாங்க. ரைட் சந்தோஷம். போயிட்டு வரமாக்கா. ரைட் சந்திப்போம். மறுபடியும் சந்திப்போம். ஓகே. ஐயோ சரி ஓகே பாய் பாய் பாய். சந்தோஷம். அம்மா இது என்ன வேலை இருக்கு? அப்போ செவ்வாய் போறீங்களேண்ணே கவனமாக போயிட்டு வாங்க. மறுபடியும் சந்திப்போம். சரியா? டாக்டர் அதுவும் கூட எப்படி எடுத்துருவீங்க? என்ன ஆரிய குத்தாடாங்க. உங்களுக்கு 3 பேருக்கு. ஓகே பாய். ஓகே அம்மா தான் பே பாடியப்பா. இந்த அடுத்த முறை வரைக்கும் தட்டி வேணா கொண்டாரு ஆளை கொண்டு வாங்க இல்லை. ஓ ஆமாம் சுண்டல் அதுதான் இந்த ஏன் தட்டி வேன் கதையாக கிடக்கு. ஆனால் இந்த வயசும் வந்து அம்மா பக்கத்து கொடுத்து வச்சுக்கோ. தான் தான் மெயின்டைன் பண்ணுறான். ஏதோ தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ நாள் கதை பெரிய சந்தோஷம். இந்த வயசுல அம்மா பக்கத்தை கொடுத்து வச்சுக்கோ. மெயின்டெனன்ஸ்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கீங்களோல. அம்மா இருக்கிறாரே பின்ன உங்களோட இருந்தால் பிடிச்சி கொடுத்தா வேணும். காய்ச்சி கொண்டு ஓடிக்கல வேற ஓட்டு. ஓகே பாய். பாய்.